ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வந்துருக்கோம் மாத்தலை தம்புள்ள சைட்லேருந்து கொழும்பு பக்கம் போகிற நேரம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா ஒன்று இருக்குது. அது ரெண்டு பக்கம் மரங்கள் சூழ்ந்து, அந்த ரோட்டில் வந்து ரெண்டு பக்கம் மரங்கள் சூழ்ந்து அதில் பொல் ரொட்டி சோளம் அதெல்லாம் வச்சு விற்பாங்க. சூப்பராக இருக்கும். அந்த பொல் ரொட்டி சாப்பிட்டு பிளேன் டீ குடிக்கிறதுக்கு, கோப்பி குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம். ஸோ அங்கே தான் நாங்கள் இன்றைக்கி நிப்பாட்டியிருக்கோம். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நாங்கள் பொல் ரொட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம். சோளம் இருக்குது, சோளம் வைக்கிறாங்க. பொல் ரொட்டி கேட்டோன்னா அதை எடுத்து சூடு பண்ணி தராங்க. இதில் இருக்குது வடை, மரக்க ரொட்டி, பொல் ரொட்டி, ரோல்ஸ். இந்த பிளேஸ் எனக்கு நல்ல ஃபேவரட்டான பிளேஸ். சும்மா ஒரு பொல் ரொட்டியும் பிளேன் டீயும் குடித்தாலே சும்மா ஒரு அப்படி ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஸோ இதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே கடைகள் இருக்குது. இதில் ஒரு நான் நினைக்கிற ஒரு 10 to 15 கடை மாதிரி இருக்குது. இப்படி சின்ன சின்ன கடைகள் ஃபுல்லாக பிளேன் டீக்கு எல்லாம் ஹீட்டாகவே இருக்குது. தண்ணி இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட், சூப்பராக இருக்குது. ஸோ பிளேன் டீ வாங்கண்ணா, பொல் ரொட்டியும் சம்பளம் தந்துருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம். சரி, அதுலேருந்து சாப்பிட்டு பார்ப்போம். நாங்கள் ஓகே. ஸோ இதுதான் அந்த ரொட்டி, பொல் ரொட்டின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய தேங்காய் பூ போட்டிருக்காங்க. சம்பளை ஸ்டஃப் பண்ணுறது, சம்பளை இதில் ஸ்டஃப் பண்ணி இதில் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணலாம். ஃபஸ்ட்டாக வந்து சாப்பிடுவோம். மடக்கி சூப்பராக இருக்குது. சின்னவரும் சாப்பிட்ற நல்லா இருக்குது. ரெண்டு பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, சூப்பராக இருக்குங்க. இன்னொரு ரொட்டி இருக்குது, சாப்பிடலாம். ஸோ இது மற்ற ரொட்டியையும் போட்டேன், சின்ன இருக்கிறார். ஓகே, ஸோ மற்ற ரொட்டியும் போட்டிருக்கு. இதையும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. பச்சை கால சாம்பார் வச்சு சாப்பிட்டேன், சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே பிளேன் டீ ஒன்று குடிக்கலாம்னு ஆர்டர் பண்ணிட்டுருக்கேன். மட்டும் பிளேன் டீ அது. ஸோ பாருங்கள் பிளேன் டீ எப்படி ஊற்றுறாங்கன்ட்டு.
ஆல்ரெடி பிளேன் டீ போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை அப்படியே ஊற்றி தந்துட்டாங்க. இந்த இடம் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே உண்மையாக ஆசையான இடம். அந்த 2 பக்கமும் மரம் சூழ்ந்திருக்கும், 2 பக்கம் காடு, 2 பக்கம் காடு, ஒரு ஃபாரஸ்ட் ரிசர்வேஷன் ஏரியா வந்து. ஸோ அதுக்கு நடுவில் நல்ல காப்பர் ரோட் போட்டுருக்காங்க. இங்கே அந்த வாஷ்ரூம் வசதிகளும் இருக்குது. நிப்பாட்டி பப்ளிக் வாஷ்ரூம்ஸ் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே நிப்பாட்டி நாங்கள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். காப்பாக்கு இருக்குது, ரோட்லேயே நிப்பாட்ட தேவையில்ல, காப்பாக்கு இருக்குது. நல்ல ஒரு ஏரியா, நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது வந்தால், இந்த ரோட்டில் வந்தால், இந்த வேயில் வந்தால் நான் எப்போயும் இதில் நிப்பாட்டுவேன். நல்ல ஒரு ஏரியா. ஸோ பிளேன் டீ குடித்தாச்சு. சோளம் 2 வாங்கிட்டு வீட்டை போகலாம்னு இருக்கேன். மட்டும் சோளம் தேவை देखा ಒಂದೇ ಅದೇನೆ சோளம் வச்சது உப்பு தண்ணிக்குள்ளே போட்டு தரான். ஸோ நாங்கள் இந்த சின்ன கடையில் என்ஜாய் பண்ணோம். பேட்டி ஒன்று குடித்து பொல் ரொட்டி சாப்பிட்டு சோளம் வாங்கிட்டு போகிறோம். இதே மாதிரி இந்த லேனில் அப்படியே கடைகள் இருக்குது. இந்த லேனில் அப்படியே கடைகள் இருக்குது கொஞ்சம். நான் சொன்ன மாதிரி 10 to 15 கடைகள். ஸோ இந்த லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்களும் கலாம்பு டு ட்ரிங்கோ பேட்டிக்லோ இல்லாட்டி இந்த குருநாகல் பாஸ் பண்ணி போகிற நேரம் வந்தால் கட்டாயம் இந்த கடைக்கு வந்துட்டு போங்க. இந்த இதில் சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், உண்மையாக நல்லா இருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதான் நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.